ஸோ பிக் பாஸ் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, காது தான் வலிக்கும். அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. என்னங்க சத்தம், ஐயோ யோ 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 யோ, இதை கேட்டு நம்ம ஒரு அப்சர்வ் பண்ணி நம்ம ஒரு கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறதாங்காட்டி இருக்குதே. அந்த அளவுக்கு ஒரு பாடாக வந்து ஒரு கொடாடி சண்டை மாதிரி தான் அந்த டாஸ்க் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் விஷ்ணு, ஒரு பக்கம் விசித்ரா, அர்ச்சனா அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க மக்களே. அதில் பல விஷயங்கள் நடந்தது. ஒரு 3 முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட், விக்ரம் வந்து விஷ்ணு டிசர்விங் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்து முன்வைக்கிறார். எதனால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். ஸோ விஷ்ணு வந்து மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார், குறிப்பாக பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார், இந்த மாதிரி பண்ணுவார். ஸோ பல இடத்துங்களில் பொய்யும் பேசியிருக்கார், அவதூறாக பேசியிருக்கார். அதுவும் ஒரு பொண்ணை வந்து கையில் அடித்து இந்த மாதிரி வந்து வேறு மாதிரி போட்டு ட்ரை பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்காத ஒரு ஆள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த டாஸ்கில் இருக்கிறதுக்கும் தகுதி இல்லை, அவர் வெளியே போகணுன்ற மாதிரி பயங்கரமான வாதங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கிறாங்க. இதை வச்சோன்னே டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த அட்டாக் மூடு வந்து பொத்தி வச்சிருந்தாங்களே ஒரு சீக்கிரட்டான விஷயத்தை எடுத்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பூர்ணிமாவை அட்டாக் பண்ணிட்டாங்க டேரெக்டாக. சரிங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து அர்ச்சனாவை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்காரு, அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்டு, ஓகே, அது கரெக்டு தான். விஷ்ணு தப்பாக தான் பேசியிருக்காரு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு வார்த்தையை பூர்ணிமா பேசியிருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி மணி எடுத்து பாயிண்ட்டை பேச, நேற்று டாஸ்கில் வந்து அந்த ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க, டிஹெச்ஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பூர்ணிமா பேசியிருக்காங்க, அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி பூர்ணிமா தான் வாலண்டியரா இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் தான் ஃபேக்காக இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்ற மாதிரி மணியை பார்த்து சொல்லி மணியை வெளியே அனுப்ப பார்த்தாங்க. மணி உடனே நீ என்னையே அனுப்புறியா, நான் பாயிண்ட்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி தூக்கி ஓப்பனாக பாயிண்ட்டை போட்டோன்னே பூர்ணிமா அப்படியே ஷாக் ஆகி நின்ட்டோன்னே, ஏங்க அது எப்படி சொன்னேன், பக்கத்தில் சைலண்ட்டாக சொல்லியிருப்பேங்க அப்படின்னும் போது உடனே அது சொன்னது சவுண்டாக சொன்னா சைலண்ட்டாக சொன்னா இல்லையா, தப்பு தானே, கெட்ட வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அதை வந்து சைலண்ட்டாக சொன்னா இதுவாக சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லைங்க நான் வேறு டென்ஷனில் இருந்தேன், டென்ஷனில் பேசியிருப்பேன். அப்போ டென்ஷனில் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கெட்ட வார்த்தையில் பூர்ணிமா மேலே டென்ஷன் அப்படின்ற மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டிடலாமா, காலைல ஆட்டிக்கிட்டு வரேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு நீங்கள் அவ்வளோ பொங்குனீங்க, இதுவானீங்க. இந்த மாதிரி டென்ஷனில் ஒரு வார்த்தை இன்னொருத்தரை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறது ரொம்ப தவறான செயல் அப்படின்றது நான் நினைக்கிறேன் மக்களே. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பேசக்கூடாது. அதை வந்து அவங்க அதை அப்படியே மழுப்புறாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வீட்டுக்கு வெளில பேசுவாங்களாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசுவாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு தானே பிரதீப் வெளியே போனார், இதெல்லாம் பண்ணீங்க. அப்போ நீங்கள் பேசுறது இவங்க தான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களே, நான் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு வரல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களே, அந்த கேட்டகரி தானே. இது பேசினதுக்கப்புறம் மணி இதை ஓப்பனாக அடிச்சதுக்கப்புறம் நான் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன், நான் அதை பண்ணுறது தப்பு, நான் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன், அதை நான் மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டேன், அது ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா ஆஃப். இது எவ்வளோ தைரியமாக பேச வந்தாங்க, இந்த ஒரே பாயிண்ட்டை வச்சு பூர்ணிமா ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்படியே டேரெக்டாக விசித்ரா பக்கம் திரும்பினோன்னே, விசித்ரா வந்து ஃபேக்காக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற பேரில் வந்து விசித்ரா வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க. அர்ச்சனாவோட மெடிக்கல் இஷ்யூ, ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த ஆன்சைட்டி ஒரு ப்ராப்ளம் இருக்கான், அந்த டேப்லெட் இஷ்யூ எடுத்து பேசினாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்கு மாதம் வரும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து இந்த டாஸ்கில் வந்து அர்ச்சனாக்கு எதிராக வந்து விசித்ரா பேசினது ரொம்ப கேவலத்தின் உச்சக்கட்டம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். ஒருத்தரோட மெடிக்கல் இஷ்யூ பற்றி பேசக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அவங்க யூஸ் பண்ணுற டேப்லெட் இதெல்லாம் பற்றி அர்ச்சனா கிட்ட அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சா பரவாயில்ல. அர்ச்சனா பேசிட்டு முன்னாடி போனதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்து இந்த மாதிரி விசித்ரா பேசினது அனன்யா வந்து சொல்லியிருக்காங்க. அதை அனன்யா வந்து ஓப்பனாக அர்ச்சனா நீ பேசு அப்படின்னும் போது அனன்யா ஓப்பனாக அந்த விஷயத்தை ஓப்பனாக சொல்லி இப்போ விசித்ரா வந்து தனக்கு தானே ஆப்பு வச்சு ஒரு மிகப்பெரிய குழியில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அர்ச்சனா போட்டு கிழிச்சிட்டாங்க ஒரு பக்கம். நீங்கள் எப்படி என்னோட இது ஹெல்த் இஷ்யூவை பற்றி பேசுவீங்க, கேமரா கிட்ட நான் சொன்னேங்க எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்றதுக்காக கேமரா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இதை வந்து சொல்லக்கூடாதுன்னு அவசியம் இல்லை, இது வர ரெகுலராக வந்து லேடிஸ்க்கு வர பிரச்சனை தானே, இது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், பசங்களுக்கு இருந்து எல்லாருக்குமே தெரியும், இது ஓப்பனாக சொல்கிறது தப்பில்ல. அதுவும் குறிப்பாக நான் சொன்னது எதுக்கு, எனக்கு எமர்ஜென்சி, எனக்கு ஹெல்த் இதுவாக இருக்குது, நான் கேமரா முன்னாடி சொல்லி மெடிக்கல் ரூம் கூப்பிட்டு சொல்கிறேன், மாத்திரை சொல்கிறேன், அதை வச்சு ஒரு கேவலமான கேம் விளையாடுறீங்களே விசித்ரா மேடம், இதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட பேசவும் பேசாதீங்க, அதை பேசுறதுக்கான ரைட்ஸும் எழுந்துட்டீங்க, தகுதியும் எழுந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக அர்ச்சனா போட்டு அடி தூள் கிளப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் விசித்ரா வந்து அவங்களுக்கு தேவைன்னா பல விஷயங்கள் நியாயப்படுத்திப்பாங்க, தேவைன்னா அது வேற மாதிரி பேசிப்பாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசுவாங்கல்ல, அதை வச்சு இந்த இடத்துல பேசுனது ரொம்ப தப்பு. இதுதான் ஒரு பாயிண்ட்ன்ற மாதிரி அர்ச்சனாவும் இந்த பாயிண்டை வச்சு விசித்ரா ஒரு பக்கம் பாயிண்ட்டுக்கு மேலே பாயிண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன முடிவு வரப்போகுதுன்னா, விசித்ரா நான் தான் ஆர்குமெண்ட், என் பக்கம் தான் இது இருக்குது அப்படின்றது என்னதான் ஒரு விவாதம் சொன்னாலுமே அவங்க அக்ரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்து குறும்படம் போடுங்க, நான் வெளியே கூட போயிடுறேன், எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் விசித்ராவோட ரிலேஷன்ஷிப் ஃபேக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்னா நான் இப்பயே வீட்டை விட்டு வெளியே போகிறேன், குறும்படம் மட்டும் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் எல்லாரும் குறும்படம் தான் கேட்டிருக்காங்க, குறும்படத்தை போட்டால் வெளியே போயிடறாங்களாம். பட் அர்ச்சனா வந்து சொல்லிடுறாங்க, நானும் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நான் ஃபேக் ஒரு போதும் சொல்லலை, பட் இப்போ போயிட்டு நீங்கள் நடந்துக்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு விதமாக, அந்த கேங்கு கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மணிப்புலேட் ஆகி இப்போலாம் நடந்துருக்கீங்க, அதுதான் ஃபேக்காக இருக்கீங்க, உங்களோட கோட்பாடுகள் கொள்கை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு நடந்துக்கிறது தான் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்றத அர்ச்சனா ஓப்பனாக சொல்கிறாங்க. இவங்க உடனே நாங்கள் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி பூர்ணிமா வராங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் ஒரு ஓப்பனாக ஒரு பாயிண்ட்டை வேறு விசித்ரா சொல்கிறாங்க,
நீதாமாங்க என்ன வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட, அர்ச்சனா தான் விசித்ராவை யூஸ் பண்ணி கேம் விளையாட்டாங்களாம். எனக்கு புரியலையே, அர்ச்சனா விசித்ராவை யூஸ் பண்ணி வைல்ட் கார்டா உள்ள வந்தப்போ கேம் விளையாடினாங்களாம். யாருன்னு தெரியல. உள்ள வந்த வைல்ட் கார்டு எல்லாமே தன் வசம் படுத்தி விசித்ரா தானே கேம் விளையாடினாங்க. இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேம் விளையாடுனது யாரு? விசித்ரா மேடம். ஓகேங்களா? அர்ச்சனாவை யூஸ் பண்ணி கேம் விளையாடுது விசித்ரா மேடம். அது கரெக்டாக அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேம் ப்ளே பண்ணுது. ஆனால் இவங்க என்ன சொல்றதுன்னா, இவங்களை யூஸ் பண்ணி அர்ச்சனா வந்து விசித்ராவை யூஸ் பண்ணி கேம் விளையாட்டாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. எந்த விதத்தில் நியாயம்னே எனக்கு தெரியல. கரெக்டாவது பேசணும்ல, மாற்றி பேசக்கூடாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாத்தையுமே போட்டு விசித்ராவோட கேம் பிளேவை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அர்ச்சனா, ரவீனாலாம். ஸோ ரவீனா ஓப்பனாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தேவைன்னா அவங்க நல்லவங்க, தேவைன்னா கெட்டவன், தேவைன்னா ஆதரிப்பீங்க, தேவைன்னா இப்படி மாற்றி பேசுவீங்க. இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க மேம். இதில் நீங்கள் வந்து யார் உங்களுக்கு பிடிச்சவங்க, யார் உங்களுக்கு பிடிக்காதவங்கன்றது ஓப்பனாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மாதிரி நாங்கள் அடுத்த வாரி பார்த்துக்கிறோம். இதில் யார் இது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லவன். ஏன்னா போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நிக்சன் கெட்டவனா இருந்தான், இப்போ நிக்சன் நல்லவனா இருக்கான் விசித்ரா பொறுத்தவரையும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பெரிய ஆர்குமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்ட மக்களே. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை வந்து பேசுவோம், அதுக்கப்புறம் சொல்லுவோம்.